அவங்கெல்லாம் இப்போ எங்கேண்ணா இருக்காங்க? அது சுடுகாட்டில் இருக்கு. வேணும்னா நீ போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டு வா, எலும்பு வேணா சூம்பிட்டு வா, எல்லாத்தையும் சந்திப்பேன். ஆனால் திருச்சி விஜி திமுரு மட்டும் இன்னும் குறையலை. காரணம், அவர் திங்கிற தின்னி கூதி மகன். என்ன தெரியும் உனக்கு? போன மேடையில் எனக்கு கடந்த ஒரு மாதமாக உடல்நல சரியில்லை. அப்படி இருந்தும் மேடையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி என்னுடைய மாணவன் பப்புல விட்டுட்டு போனேன். நீ என்ன பண்ண? அவனை பாவாடையை தூக்கி மூடி இருக்கு. அவன் ஓடியாந்து சொல்கிறேன், உள்ள கொலையை ஓட்டி பிடிச்சி ராஸ்கல் முண்டை கருப்பு கலர் சட்டி போட்டு அவனை கொல்ல பார்க்குறேன். இன்னைக்கு விட மாட்டேன். இன்னைக்கு என்ன கலர் சட்டி போட்டுருக்குன்னு பார்க்காம விட மாட்டேன். இன்னைக்கு டொங்காசு படம். ஐயா நீங்கள் எல்லாரும் பாருங்க, நான் சொன்னது உண்மை. பப்புல வெளியே வரும்போது அவன் மூஞ்சி ஊற வெந்து போச்சியா. என்டி மினி செங்க காலவாச தீயே வச்சு விட்டுருக்க. உன்னை எச்சரிக்கிறேன். இன்றைய தினம் யானை கதை. நல்ல கொஸ்டின். இந்த யானை கதையை நான் இப்போது சொல்ல மாட்டேன். யானை அம்மா செத்து போச்சு. எலி செஞ்சதில் கற்படைஞ்சிட்டேம்மான்னு போய் அந்த யானை சொல்லியிருக்கு. அவங்க அம்மா தூக்கு போட்டு செத்து போச்சு. மறுபடியும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கதம்பம் ஐயா, அங்கே என்னையா பிரச்சனை? அங்கே வாரு, வீட்டுக்காரர்களுக்கே இடம் இல்லை. வீட்டுக்காரரில் வெளியே போய் சொல்லிட்டு ஆளுக உட்காந்துட்டாங்க. ஐயா என்னங்க பிரச்சனை? அந்த மாடியில் நிற்கிற ஆளு அந்த கண்ணாடியை உடைக்க போகிறேன். ப்ளீஸ் ப்ரோ, பழைய டொங்காஸ் ப்ரோ. கதம்பம் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நடிப்புச வேந்தன், நடிப்புச மன்னன், உங்கள விமான நட்சத்திரம் அன்பு தம்பி சங்கர் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அண்ணன் கூப்பிட்டவனே கொல்லிமலையிலிருந்து புறப்பட்டு வருகிறான் அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணி, உங்கள விமான நட்சத்திரம் என் அன்பு தம்பி மனைவியை சேர்ந்த முருகேசன் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். 2 அடி மசுர் மை ஸ்டூடெண்ட். நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று செய்வேன். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன். நீ புழக்க அடி வாங்கிட்டு போற. இதுதான் யானை கதை. இது எலி, இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் யானை. மாடு, புடி மாடு. பாரு இந்த இது நல்லா இருக்குல்ல. அங்கேருந்து கூப்பிட்டா எந்திரிச்சு போக முடியாதான். வா வா அடிச்சு பார்ப்போம், வா. நீ நல்லா அம்பளை இங்கே வா. வரமாட்டேல, உனக்கு யூரின் கசிவாயிருமே. மாந்தோப்பு நாவல்லடா கல்யாணம் சிங்கம் அடிச்சுட்டாலும் ஒரு 20 பேர் செத்து போயிடுவாங்க. ஐயா 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 அப்பா. ஏய் மிஸ்டர் அஜித்குமார், ஓடிருங்க, அடிப்பன். இந்த 5 பேர். வழிவிடா, வழிவிடு. கலை இதுதான் பெரிய நாடகம். நான் என்ன நடிக்கிறேன்? சிங்கம் புழக்குதடா நடிப்பேன். என் அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பை சேர்ந்த ஆனந்த் ராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக. ஏன்னா இந்த மாதிரி ஆனாத்தேன் சீக்கிரம் நான் காசை வாங்கிட்டு போக முடியும். ஒரு முடிவுக்கு வாங்கயா. அதனை தொடர்ந்து 2.25 அடி உயரம், 185 கிலோ வெயிட், ஒவ்வொரு மடுவும் 32 கிலோ. என் அன்பு மாணவன் உலக புகழ்பெற்ற பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, என்னுடைய பர்சனல் எதிரி திருச்சி செனத்தவளை. என்னது? திருச்சி விஜய் அவர்கள் ஒரு நாட்டிய தாரையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து என் அன்பு சகோதரி முத்துலட்சுமி அவர்கள் மற்றும் ஒரு நாட்டிய தாரையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு
பின்பாட்டு இசையமுது என் அன்பு தம்பி, சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சாப்பாடும் இளைச்சவன் சோறு போட முடியாது. ரொம்ப பெருமையா இருக்கு. புரோட்டா என்றால் 47 புரோட்டாவை திம்பான், அதிலே 3 ஆம்லேட் சாப்பிடுவான். அரிசி சாதம் என்றால் 5 படி அரிசியை தும்பான். வெரி கெளுத்தி. சரிடா வர்றா. என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த எக்கோ வேணாம், அப்போ அலசுதப்பு அப்போ அப்போ சங்கர் பங்காளி சங்கர் எக்கோ வேணாம், இன்னும் கொஞ்சம் நைஸாக வைக்க முடியுமா? அதான் அதான் அதான். புதுக்கோட்டை என் அன்பு தம்பி, துண்டுகோலாகத்தான் நான் இருந்தேன், இவன் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டான். இன்னைக்கு உலகத்தில் எங்கே நாடகம் நடந்தாலும் பெட்டிக்காரனா டிஆர் மணிகண்டனை கூட்டிகிட்டு வாங்க நீ சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவன் பெட்டிக்காரனே இல்லை, இவன் இன்னொரு பப்புனும் தெருவில் தெரியுறவன். இப்போ நான் அண்ணே இருக்குன்னதே அடக்கி வாசிக்கிறேன், மற்ற பப்புன்னா டான்ஸை இவன் கட்டி பிடிச்சி பாலியல் வன்கொடுமை ஆயிடுவேன். என் அன்பு தம்பி, தம்பி அண்ணே, நீ பாடுற ஒத்த பாட்டில் இந்த காலின்ட்டேன், நீ பாடுற ஒத்த பாட்டில் எல்லாத்துக்கும் கண்ணில் 3 குடி கண்ணீர் வரணும். அதுக்கு நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ. சரிண்ணே. 6 மணிய கலையரசு, 3 மணி முனியராசு, 4 மணி பொன்ராசு, 5 மணி காளிதாசு. என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் கண்ணீர் வரும் பாடலை உங்களுக்காக 6 மணியம் பெண் பாடல். எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே? அதுக்கு என்ன மயத்துக்கு நீ அழுகிற? எனக்கு பீலிங்கா இருக்குடா. உனக்கு பீலியா இருக்குன்னா பின்னாடி வர்றியா? ரிவர்ஸ் அடி அடிக்கிறேன். சி கிடையாது, எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம். ஐயா, இந்த நிற்கிறேன் தம்பியை காலில் கும்பிட்றேன், அண்ணே கொஞ்சம் இறங்கிக்கங்க. ஐயா ஐயா பழனி, அது யாருப்பா? பழனியப்பா, கொஞ்சம் காப்பாத்துறா, நல்லா இருப்பேன். ஐயா ஐயா, அங்கிட்டு பொம்பளையா எல்லாம் இருக்கா? ஐயா 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 ஐயா, என்ன அடுத்த வருஷம்லாம் என்னை எந்த ஊர்லையும் நாடகத்தை கூப்பிட மாட்டாங்க, அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இவனை எம்கேஆரை கூப்பிட்டோம்னா கூட்டத்தில் சண்டை வர்றான், இது எதுக்குப்பா, வேற யாராவது கூப்பிட்டு நாடகம் போட்டுக்கிற அளவுக்கு வந்துடும். இங்கே பாரு ஐயா ஐயா ஐயா, அந்த வீட்டு மாடியில் இத்தனை பேர் ஏறாதீங்கய்யா, இன்னும் காங்கிரீட் போடல. அன்பளிப்பு தரங்கெல்லாம் அண்ணே வாங்கிக்குவாங்க. இங்கே போய் ஒரு பேப்பரை எழுதி கொடுங்க பாப்பா. 6 மணி பட்டி வாசிக்கிற அண்ணே அன்பளிப்பு தருவாங்க, கடைசி தாங்கப்பா. ஆறு மணி பட்டிக்கு பின்னாடி யாரும் நிற்காதீங்க. அன்பான வேண்டுகோள், 6 மணி பட்டிக்கு பின்னாடி நிற்காதீங்க. மறுபடியும் வந்து விட்டாரா? நாடகத்தை ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணோம். அவங்க அண்ணன் வந்திருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. விடுங்க விடுங்க, பார்த்துக்குறோம், என்ன வந்தாலும் பார்ப்போம் ப்ரோ. நீங்கள் கமிட்டி அந்த பேசின காசை மட்டும் எண்ணிக்கிட்டே இருங்க. நான் உசுரோடு இருந்தால் என் தலைமாட்டில் வச்சுருக்கேன், நான் விடவே மாட்டேன். தம்பி, செருப்பு கிட்ட யார் எரிஞ்சா கூட அதே நம்பர் செருப்பு வாங்கிட்டு வா, 4 ஏழை வேலைக்கு உதவும். ஐயா சாமிக்கு நாய்க்கிற ஐயா, ஹலோ, நீங்கள் உட்காருங்க. நீங்கள் வேற வாரச்சிட்டு குடிக்கிற ஆள் மாதிரி. இது யாரு? தம்பி மணிகண்டன் பொலந்து வச்சு சங்கு ஊதிட்டாங்க. சசி எந்த ஊர்? சசி அவர்கள் 10 பேரை பசி போக்குறதுக்காக 200 கொடுத்திருக்கிறார். நன்றி தம்பி. அம்மா சாங்கு சென்னை சுச்சுவேஷன் கேட்டுக்கங்க. எல்லாரும் அழுகிற மாதிரி. நீங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வரீங்க, சரிண்ணே. உங்க அம்மா கண் கலங்கி நிக்கிறாங்க, சரிண்ணே. சாப்பாடுக்கு அரிசி இல்லை, சரிண்ணே. அந்த நேரத்தில் உங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொஞ்சோன்னு போட்டுட்டு அவங்க பட்னியா கிடக்காங்க, சரிண்ணே. பெத்த தாயை பத்தி பாடணும். உன்ன ஜோசப்படு, சட்டியை லூஸ் பண்ணு. ரொம்ப ஃபீலிங்கா பாடுறேனே. சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாருவ ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா நக்குவாலா மயிலே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு செங்காடு ஊத்துச்சோ. நீ நாடகத்துக்கு வந்தியா கேரத்துக்கு வந்தியா? நீ தாட்ட அழுகிற மாதிரி அழுகிற மாதிரி அம்மா வாட்ட படுத்தா சிக்குவாலா மைத்த புடுங்குவாளான்னு.
ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, இங்கே போய் தேடுவான் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கணே, என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதான் அழட்டும். 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 ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதான் அழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதான் அழட்டும்.
நாடகத்தை கடுத்து விட்டு ஊழக்கண்ணீரை வடிக்க ராஸ்கர். அம்மா வாட்டுக்கு முண்டை அழுகலை, அடிச்ச அடி இல்லை. அவர்களெல்லாம் நமக்கு மூத்தவர்கள். நாம் கிராமத்து நாடகத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். குறை கட்டிங்க குடிச்சிட்டு பாடு, உனக்கு அன்னை லேடிஸ் அனுப்பிவிட்டேன். ஐயா சாமிக்கு நான் கொண்டு போய் இறைச்சிருங்கய்யா. அப்படி உட்காரு போ. அடிச்ச அடியில் சட்டை கிழிஞ்சு போச்சு, சட்டி ஓட்டிருக்கியா. ஆலத்தூராம்பட்டி ஸ்ரீ கந்தன் லைட் உரிமை மணிகண்டன் மற்றும் ஊர் இளைஞர் சார்பாக எனக்கு 201 இந்த அம்மா பாடலை பாடிய என் தம்பி மணிகண்டன் அவர்களுக்காக சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு மொட்டை ஓட்ட எங்கள் நன்னன் சந்தனகுமார் அவர் சார்பாக, ஆமாம் மொட்டை சந்தனகுமார் சார்பாக 501. நன்றி 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 நன்றி. வா தம்பி இங்கிட்டு வா, நீனே சொல்லி. நவுடா பாய்ஸ் கே எல்லவட்டி சார்பாக ரூபாய் 300. நன்றி நன்றி. கெண்டையனூர் சரத்குமார் சார்பாக ரூபாய் 1501. கெண்டையனூர் நந்தகுமார் சார்பாக ரூபாய் 250. எல்லைப்பட்டி சசிகுமார் ரோகீஸ்வரன் ஆட்டோ சார்பாக 201 நன்கொடை வழங்கிய என் உறவுக்கெல்லாம் நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிட்டி குமரன். எத்தனை மிருதங்க சக்கரவர்த்தி இருக்கலாம், அத்தனை பேத்துக்கு ஒரு தனித்திறமை. என் அன்பு உறவுகளே, நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேளுங்க. நாடக உலகத்திலே ஒரே ஒரு ஜாம்பவான் வாத்தியார் தான் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரு ஜாம்பவான். யார் என்றால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் அரசகுலம் மண்ணின் மைந்தன் என் அன்பு சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள் தான் நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட ஜாம்பவான் மிருதங்களை உருவாக்கினார். அவருடைய மாணவன் தான் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். தோப்பூர் பழனி கொத்தனாருடைய மகனும், உண்மையிலே அவங்க அப்பா எங்க சித்தப்பா பழனி கொத்தனாரு. எத்தனை வீட்டுக்கு வீடை கட்டி வச்சு விளக்கு ஏத்துறாரு. இப்போ அந்த வீட்டு விளக்க பூரா அவன் அணைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னன்னே சொல்றிய? காரணம் இதுதான், கப்ளிங்குதான். என் அன்பு தம்பி அவனும் ஆண்மகன் தானே, அவனுக்கும் லேசா என்ன ஆத்தி என்னது கோட்டச்சு மர்மோல வேலை எனக்கு குத்துங்கர வளம் உள்ள மிருக்கு கோட்டக்காரங்கையில் கம்பு மிருக்கு குத்து சொல்லாட்டவன் தம்பு மிருக்கு மாட்டுக்கர வேல ஆத்தி பார்த்து போ. கருப்புச்சாமி பந்த அந்த கம்புல போடுத வாக்க. ஏய் அவன் கருப்புச்சாமி எல்லாம் தேன்றாட்டை எடுக்கிறவங்கலாம் உளவியை கலைக்கிறதுக்கு பந்தம் போட்டு ஏந்தின மாதிரி. ஐயா இந்த கம்பு வேணாம், அந்த ஆலமரத்தை பிடிக்கிட்டு வந்து கொடுங்க. நீ முண்டை கண்ணு மயிரும் தெரியாது அண்ணே. இன்னைக்கு கண்ணாடியை வீட்டில் வச்சுட்டு விட்டேனே. அப்ப என் முன்னாடி பாரு. முண்டமா என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்க தேஜ மருது போடுறா. ராஜா
வாழ்த்துக்கள் சூப்பர். அவ்வளோதான் இன்னும் போகும்போது காரில் அடி போதும். பாசத்துக்குரிய அன்பு உறவுகள், நேதாஜி நற்பணி மன்றம் கோட்டைப்பட்டி ஆவடை சார்பாக ரூபாய் 201. யாருப்பா கத்துனது? பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. என் அன்பு தம்பி, உண்மையிலேயே ஆல்ரவுண்டில் சிறந்து விளங்குறேன். ஆல்ரவுண்டில் இவன் சிறந்து விளங்கினாலும் தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு காளை 3 காளையை வளர்த்து விளையாட்டு மாடாக வைத்திருக்கிறான். அதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் வாங்குகிற சம்பளமே ஊதியம் குறைவு. ஆனால் இந்த தமிழனுடைய வீர விளையாட்டு பாதுகாக்க எத்தனை பேர் போராடும் பொழுது இவனும் சிறு வயதிலிருந்து போராடி இருக்கிறான். இவனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என் அன்பு தம்பி மனோ அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். மனோ தாவுடா தாவு. அடிக்கிற அடியில் தார தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கலப்புங்கள். என்னடா அழகு கனவிததான் நிஜமிததான் உலகினிலே என யார் வள்ளுவார், என யார் வள்ளுவார். ஓ ஆசைய காத்துல தூது விட்டு சப்பூச்சு சப்பூச்சு கும்பா விஜயகாம் கோவிலுக்கு தான் பொம்மை எடுத்தா மாவளக்கு தான். மாடு வெற்றி பெற்றது. மாடு வெற்றி. மெடிக்கல் மிராக். அண்ணே கடைசி அடிச்ச அடிக்கு பேர் என்ன? நீர்மலாடி. எதிர்பார்த்தட்டா. வாழ்த்துக்கள். என் அன்பு தம்பி சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு நகைச்சுவை நடிகர். அடுத்து காமாசுர அரக்கனா வருவேன். என்னது? காமம் முடிச்சவனா வருவேன். என் அன்பு தம்பி முருகேசன் இங்கே வாப்பா. தாளம் போடணும். முண்டை மைக்கு அமர்ந்து கிடக்கு. போட்டு விடனே அவர் அமைச்சிட்டாருண்ணே. அவர் அமத்தலை, சுதாரிப்பா இருக்கணும். நான் பாடுற பாட்டு கரெக்டாக போடணும். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உண்மையிலே திறமையான கலைஞன். எனக்கெல்லாம் பப்புன்னு மட்டும்தான் போட தெரியும். அவன் எல்லாத்தையுமே போடுறேன். என்னண்ணே சொல்ற? உண்மையாலுமே தெளிவாக சொல்லுங்கண்ணே. எல்லாத்தையும்னா கணேஜி போயில பூலிப்பூ எல்லாமே போடக்கூடாது. செகுலை சேர்த்து அரைஞ்சே வருவேன். கரெக்டாக போடணும். சொட்ட சொட்ட நினைது தான். ஐயோ நல்ல வேலை வெதர்ல போடாம விட்டானே. ஓ நிலைமை இதுதானே. நீங்க தானே போட சொன்னீங்க. நீ ஒரு மயிரும் போட வேணா போ. எடுத்த ஜோர்லேயே காலில் ஓட்ட குளத்துங்க. எக்கோ வைங்க கொஞ்சம் வேண்டும்.